கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளில் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற வேளையில இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே ஒரு சரித்திர பூர்வமான ஒரு சம்பவம் நடந்தது என்று பார்க்கிறோம். அந்த நாட்களிலே ரோமருடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் உலகமெங்கிலும் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அகஸ்துராயன் என்கிறதான அகஸ்டஸ் சீசர் அவர் ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஃபர்ஸ்ட் சென்சஸ் என்று சொல்லத்தக்கதான முதல் குடிமதிப்பு அந்த நேரத்தில் தான் ஏற்பட்டது. இன்றைக்கு பல குடிமதிப்பு சென்சஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா முதலாக ஏற்பட்டதான சென்சஸ் இதுதான் மிக முக்கியமான ஒரு ஒன்று. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய சரித்திரத்தையே BC-AD என்று பிரிக்கத்தக்கதான ஒரு சம்பவம் நடக்க போகிறது என்பதற்கு முன்கூட்டியே அறிந்து இந்த குடிமதிப்பை எழுத வைத்தார்கள். அந்த நேரத்தில் யோசேப்பும் மரியாளும் தங்களுடைய முதற் பேரான குமாரனை பெறுவதற்காக நாசரேத்திலிருந்து பெத்லகேம் என்கிற இடத்துல தங்களுடைய குடிமதிப்பை எழுதுவதற்காக வந்தாங்க. ஆகவே சரித்திர பூர்வமாக இயேசு ஒரு ஆண்டவராக இரட்சகராக பிறந்தாலும் கூட அந்த நேரத்தில் அவர் வந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் வந்தாரா என்று கூட கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார், வாழ்ந்தார், அவர் மறைந்தார், இன்றும் ஜீவிக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும். அதே நேரத்தில் அந்த பெத்லகேமிலே பிறந்த குழந்தைக்கு இடமில்லை. அந்த நேரத்தில் ஒரு நெருக்கடியான ஒரு நேரம். அவர்களுக்கு போய் அந்த தங்கி இருந்து அந்த இடத்துல தங்களுடைய குடிமதிப்பை பதிவு செய்வதற்கான ஒரு வாக்கியமே கிடைக்கவில்லை. ஆனாலும் கூட அவர்களுக்கு இடம் கிடைக்காதனால ஒரு சத்திரத்தில் போயிட்டு அந்த சத்திரத்திலும் இடம் நிறைந்து காணப்பட்டதுனால அங்கும் இடம் இல்லாதபடிக்கு ஒரு மாட்டு கொட்டகையிலே இயேசு அவர் பிறந்தார் என்று பார்க்கிறோம். அங்குதான் மரியாள் தன்னுடைய முதற் பேரான குமாரனை இந்த உலகத்திலே பிறந்தார். இயேசு இந்த உலகத்தில் ராஜாவாக பிறந்தார். அவர் பிறந்தாலும் ராஜாவாக வந்தாலும் கூட அவருடைய பிறப்பு என்பது ஒரு தாழ்மையின் கோலமாய் காணப்படுகிறது. கந்தை பொதிந்தவராக காணப்பட்டார். அவருக்கு உடுத்த உடை கிடையாது. அந்த நேரத்தில் மரியாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பு இப்படிப்பட்டது. இன்றைக்கு நாம் கோலாகோலமாக கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம். அநேக இடங்களிலே பார்த்தால் இயேசுடைய பிறப்பை குறித்து அதிகமாக ஒரு கொண்டாட்டங்கள் காணப்படுகிறது. கொண்டாட்டங்கள் தேவைதான். ஆனாலும் கூட இந்த அவருடைய எளிமையான பிறப்பை நாம் நினைக்க வேண்டும். அவர் தாழ்மையின் கோலம் எடுத்து இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் ரட்சிக்க பிறந்தார் என்பதை நாம் ஒரு காலத்திலும் மறந்து போகக்கூடாது. ஆகவே இந்த நாளிலே இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததானுடைய நோக்கம் உங்களையும் என்னையும் ரட்சித்து நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை செய்வதுதான். இதை அறிந்து இந்த நாளை நாம் அனுசரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாழ்மையின் கோலம் எடுத்து ஆண்டவரே ஒரு பிறப்பதற்கு ஒரு இடம் இல்லாதபடிக்கு மாடுகள் ஆடுகள் தங்கக்கூடியதான ஒரு கொட்டடியிலே பிறந்தீரே. ஆண்டவரே, நீர் இப்படிப்பட்டதான ஒரு தாழ்மையின் கோலத்தை எங்களுக்காக எடுத்தீர் என்பதை நாங்கள் அறிந்து அதற்காக உமக்கு தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியின் நாளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமுமான ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையும்.